அப்போ 10 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒரு 50-60 பேரை ஏற்றி கொண்டு போய் வழியில் ஏறுறவன் இறங்குறவன்லாம் சேர்த்தா ஒரு 100 பேருக்கு மேலே வரும். ஏன்னா பாதி பேர் கையை பிடிச்சி நிற்கிறான்ல, எல்லாருக்குமே சீட்டு போட்டால் தானே இல்லை கிடையாது ரவுண்ட் பஸ்ஸில். இப்போ 100 பேரை கொண்டு போய் அவன் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 100-110 பேரை ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விடுறான். இது சேவை. இதற்கு வணிக நோக்கம் கிடையாது, வியாபாரம், அதாவது லாப வெறி கிடையாது இதில். இது சேவை நோக்கம். இதுவே ப்ரைவேட்டில் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, 10 ரூபாய்க்கு ஓட்டுவானாவே? ஓட்ட மாட்டான், நிச்சயமாக ஓட்ட மாட்டான். இப்போ சில பேர் சொல்லுவான் மினி பஸ்லாம் ஓடலையா? அது கிடையாது. எல்லாமே ப்ரைவேட்டாக மாறிடுச்சுன்னா இங்கேருந்து பேரிஸ் கார்னர் போகிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவான், அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கே 10 ரூபா சார்ஜ் பண்ணுவான். இவன் 10 ரூபாய்க்கு கொண்டு பேரிஸ் கார்னரில் விட்டால் இவன் 10 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான்? அடுத்த ஸ்டாப்பில் கூட விட மாட்டான், மினிமம் 20 ரூபாங்கன்னு வச்சுருவான். அப்போ சேவை நோக்கம் வேறு, லாப நோக்கம் வேறு. அப்போ எல்லா துறைகளிலேயுமே தனியார் மயம் என்பது கால் பதிக்குதுன்னா இதில் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்குது. அரசுக்கு வேலையே இல்லையே. அரசு நிதிச்சுமையை குறைக்குது அப்படின்னா நீங்கள் படிப்படியாக உங்களுடைய அதிகாரத்தையும் நீங்கள் இழக்கிறீல்ல. அரசு பணியாளர்கள் இருந்தால் தானங்க அரசாங்கம். அது எல்லாத்தையுமே பிரைவேட்டு கொடுத்துட்டோங்க அப்படின்னா அது அரசாங்கமே கிடையாது.